தூத்துக்குடியில் திமுக வேட்பாளர் கனிமொழியை எதிர்த்து போட்டியிடும் எதிர்க்கட்சி வேட்பாளர்கள் அனைவரும் டெபாசிட் இழக்க வேண்டும் என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பரப்புரை மேற்கொண்டார். தூத்துக்குடி திமுக வேட்பாளர் கனிமொழியை ஆதரித்து விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பரப்புரை மேற்கொண்டார். அண்ணா நகரில் பிரச்சாரம் மேற்கொள்ள வந்த உதயநிதி ஸ்டாலினுக்கு திமுகவினர் சார்பில் மலர் தூவியும் மாலை அணிவித்தும் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் பேசிய அவர், தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியில் கடந்த முறை வெற்றி பெற்ற திமுக வேட்பாளர் கனிமொழி ஏராளமான திட்டங்களை கொண்டு வந்ததாக கூறினார். ஸ்டெர்லைட் ஆலை முறைப்படி மூடப்பட்டதற்கும் கனிமொழிதான் காரணம் என கூறிய உதயநிதி ஸ்டாலின், கனிமொழியை எதிர்த்து போட்டியிடும் எதிர்க்கட்சி வேட்பாளர்கள் டெபாசிட் இழக்க வேண்டும் என வாக்காளர்களிடம் கேட்டுக்கொண்டார். மழை வெள்ளத்தின் போது மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பார்வையிட்டதோடு சரி, ஆனால் ஒரு உதவியையும் வழங்கவில்லை என உதயநிதி குற்றம் சாட்டினார். 6 லட்சம் வாக்கு வித்தியாசத்துக்கு மேல எதிர்த்து யார் போட்டிடுறாங்களோ, நம்முடைய வேட்பாளர் எதிர்த்து யார் போட்டிடுறாங்களோ, டெபாசிட் வாங்காம துணியக்காரு ஓடணும். யாரு தூத்துக்குடி பக்கம் வந்து நிக்கிறதுக்கு பயப்படுறோம். சரிங்களா? நிச்சயம் செய்வீங்களா? வர்ற ஏப்ரல் 19ஆம் தேதி நீங்க ஏற்கனவே முடிவு பண்ணிட்டீங்க. ஜெயிக்கிறது முக்கியம் இல்ல. 6 லட்சம் நான் ஜூன் 4ஆம் தேதி காலையில டிவியை போட்டு பார்ப்பேன். 6 லட்சத்துக்கு கீழே வந்தா என்ன நடக்கும்?